PGTRB 2025 கேட்ட கொஷினை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ யூஸ், நீங்கள் நம்ம PGTRB காமர்ஸ் அந்த யூனிட் நம்பர் 9ல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்ற டாப்பிக்கில் நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெப்ஸ் அண்ட் லாங் டேர்ம் டெப்ஸு, ஈக்விட்டிஸ் அண்ட் எக்ஸெட்ரா நம்மளுடைய கேபிட்டல்ஸை பாரோயிங் ஃபண்ட்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு ஒரு ஃபார்ம் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்ன பேட்டர்ன்லாம் வந்து அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து அதை ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் இன்க்ளூடிங் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் சொல்லிட்டு அந்த பேட்டர்னில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம்ஸை ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டு ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஷேர் கேபிட்டல் சொல்லி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு தேவையான பணத்தை இந்த மோடில் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கம்பெனியை ரன் பண்ணலாம். தேர்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் தென் லாங் டேர்ம் டெப்ஸ். லாங் டேர்ம் டெப்ஸ் மேபி டிபெஞ்சராக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், லோன்ஸ் ஃப்ரம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம். இந்த பேட்டர்னில் நமக்கு தேவையான ஃபண்டு, நமக்கு கம்பெனிக்கு தேவையானது நம்ம கம்பெனியை ரைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கம்பெனியை ரன் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் வந்து ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த பேட்டர்னை பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் லாங் டேர்ம் டெப்ஸ் புரியுதுங்களா. இந்த மூணு பேட்டர்னுமே இது வந்து ஆப்டிமம் பேட்டர்ன் சொல்லி நம்ம புக்கில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டாக்டர் ஏ மூர்த்தி மார்க்கன் பப்ளிகேஷன் புக்கில் பேஜ் நம்பர் 6.3ல் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் எது ஆப்டிமம், இந்த 4 பேட்டர்னில் எது ஆப்டிமம் ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் இதுதான் ஆப்டிமம் ஸ்ட்ரக்சர். ஈக்விட்டி ஷேர்ஸும் லாங் டேர்ம் டெப்ஸும் ஆப்டிமம் ஸ்ட்ரக்சர். இதை விட்டுட்டு நம்ம 2025 டிஆர்பியில் PGTRB நடந்து முடிஞ்ச PGTRB 2025 காமர்ஸ் கொஸ்டின் நம்பர் 81 பேட்டர்ன் 7 எந்த இடத்துலேருந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிறாங்கன்னா இதே புக்லேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நான் அந்த பேஜ் நம்பரோடு போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் கேட்டாங்க, ரேஸ் பண்ணாங்கன்னா ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஆப்டிமம் கேபிட்டல் அட் திஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் a cost of capital minimum, நம்ம பாரோ பண்ணக்கூடிய நம்ம காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கணும் இருக்குங்களா. மினிமம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அண்ட் தென் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் பர் ஷேர். மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளோட ஷேர் எப்படி இருக்கணும், மார்க்கெட் சொன்னாவே நம்ம ஹையஸ்ட்டாக ஏறக்கூடியதாக தான் நம்ம இருந்தால் தான் நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த பேட்டர்ன் ஷேர்ஸ் மேக்ஸிமம். இந்த நீங்கள் அந்த கொஸ்டின் நம்பர் 81ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மினிமம் ஆப்ஷன், மேக்ஸிமம் மினிமம், மினிமம் மேக்ஸிமம் சொல்லி நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக இதை மாற்றி இந்த வார்த்தைகளை மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த டிஆர்பியில் கேட்கப்பட்ட கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மினிமம் தான் இருக்கணும். மினிமம்னா நம்ம பாரோ பண்ணக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் குறைவானதான் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கையில் நிற்கும், அதனால் மினிமம் சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து பர் ஷேர்னாவும் அதிகமாக மேக்ஸிமம் ஆகும். அப்போ இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாங்க. எது மேக்ஸிமம் ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ஈக்விட்டி அண்ட் லாங் டேர்ம் டெப்ஸ். இதை நம்ம வச்சுட்டு நம்ம கம்பெனி ரன் பண்ணோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லி வேரியஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க.